Hey guys, this is your channel. Welcome to Tamil Manva. இன்னைக்கு நம்ம வைரீட்டோட சாப்டர் 43 to 44 வரையும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆகின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயலுக்கும் எடிட்டர் கோயலுக்கும் ஃபைட் வந்திருக்கோம். நம்ம எடிட்டர் கோயல் வின் ஆகிருப்பாங்க. இப்போ வந்து கரண்ட் ஃபைட்டை காட்டுறாங்க, நம்ம ஆபிக்கும் ஆணுக்கும் ஃபைட்டு. ஓப்பனிங் சீனே பார்த்தா சிறுவசி தீர்த்தப்பள்ளி தான் காட்டுவாங்க. அந்த ஜூனைலன்ட்டு வார்டன் எல்லாத்தையும் லைனில் நிற்க வச்சு சொல்லுவாங்க, யாரெல்லாம் பாக்ஸிங் போகிறீங்களோ போய்க்கோங்கன்னு. இந்த பிரிசனில் யாருக்கு என்ன பண்ணனே தெரியாது. ஸோ முக்கால்வாசி பேர் பாக்ஸிங் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாக்ஸிங் பண்ணுவாங்க. ஆனால் மிருகத்தனமாக அடிச்சுக்குவாங்க. அந்த ட்ரைனிங்கே ஒரு மாதிரி கொடூரமாக தான் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. அப்போ கோச் வார்டனும் பேசுவாங்க, இந்த பிரிசன் பாக்ஸிங் அகாடமி வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் ரூல்ஸ்லாம் அதுக்கு பொருந்தாது. ஆனால் யார் வேணால் யாரை வேணால் அடிச்சுக்கலாம். அதனால் யாருமே இங்கே வந்து எல்லோரும் ஓடிட்டாங்க அப்படி சொல்லிக்கும்போது ஒருத்த மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ கோச் பாப்பா அப்படியே உன் பேர் என்னடா கேட்கும்போது அவன் சொல்லுவான், என் பேர் ஆன்னு சொல்லுவான். அப்போ அந்த கோச் சொல்லுவான், அது இங்கே இருக்கலையே ஆணுக்கு மட்டும்தான் சர்வைவிங் கட்ஸ் இருக்குது, அவன் கண்டிப்பாக சாம்பியனாக போக மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே பெசண்ட்டை தான் கட்டுவாங்க. பெசண்ட்டில் ஆண் வந்து ஆபி ஃபேஸில் ஒரு டடக்குன்னு ஒரு பஞ்சு விடுவோம். அப்படி கோழிமணியை தான் கட்டுவாங்க. கோழிமணி என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மல் டேக்கில் உட்காரலையா, நெக்ஸ்ட் நீங்கள் இந்த மூவ் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஆபின்ட்டு 1-2 சொல்லுவான். இது பாக்ஸிங்கில் யூஸ் பண்ணுவாங்க 1-2ன்னு. பேசிக் பாக்ஸிங்கில் 1-2 பஞ்சே சொல்லுவாங்க. நார்மலாக 1-2 சொல்லுவாங்க பாக்ஸிங் டைம்ஸில். ஸோ இப்போ ஆபின்ட்டு பாக்ஸிங் மூவ் தான் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். இதை பார்த்து ஆனே ஷாக் ஆகும், ஏன்னா திடீர்னு பாக்ஸிங் மூவ் யூஸ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் நினைப்பான், இவன் டேக்கில் எதுவும் யூஸ் ஆகலை, அவனுக்கு யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு, ஆனால் பாக்ஸிங் மூவ் மாறிட்டான் போல அப்சைட் இருப்பான். இப்போ நம்ம கட் பண்ணி நம்ம டைவானை தான் காட்டுவாங்க. ஆபி டைவான்ட்ட தான் போயிருப்பான் ட்ரைனிங்க்கு. ஆபி சொல்லுவான், நீங்கள் தான் எனக்கு சொல்லி தரணும் பாக்ஸிங்கோட பேசிக்கு, ஜஸ்ட் ஜாப் அண்ட் ஸ்ட்ரைட் மட்டும் சொல்லித்தாங்க போதும் சொல்லுவான். ஜாப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக பஞ்சை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும், பொசிஷனுக்கு ஹோல்டு பண்ணிடணும். குயிக் இன் குயிக் அவுட் தான் ஜாபு. அதே ஸ்ட்ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச் பண்ணும்போது பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒரு கை வந்து கார்டு பண்ணிவிட்டு இன்னொரு கை வந்து பஞ்சில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அது பேர் தான் ஸ்ட்ரைட். இதான் பாக்ஸிங்கோட பேசிக்கு. அதான் வந்து டைவான் வந்து ஆபிக் சொல்லி தந்துருப்பா. அப்படி சொல்லுவான், இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணும்போது நீ இடுப்பை நகர்த்தணும், அப்போ தான் ஸ்ட்ரைட் பஞ்ச் பண்ணும்போது பர்ஃபெக்டான ஃபார்மு. அதே மாதிரி ஒரு சைடு வந்து கார்டு ஃபேஸுக்கிட்டே வச்சுக்கணும், ஃபேஸுக்கும் சின்னுக்குன்னு வச்சுக்கணும் சொல்லுவான். அப்போ பெசன்ட்டில் ஆபி வந்து ஸ்ட்ரைட் பஞ்ச் பண்ணுவான். பட் ஆன் வந்து ஃபேஸோட அப்பர் கட் பண்ணிடுவான் ஆபியை. பண்ணிட்டு சொல்லுவான், நீ எப்போவுமே காபு கிக் தானே பண்ணுவேன், இல்லை பேக் கிக் தானே பண்ணுவேன், ஏன்னா புதுசாக இந்த மாதிரி பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு இருப்பான். ஆபி கோழி மண்டேஸ்வரர் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பா. அப்படி அவர் கோழி மண்டே சொல்லுவான், நீங்கள் வந்து பாக்ஸிங் பண்ணல, பாக்ஸிங் பண்ணுற மாதிரி அந்த அவுட் பாக்ஸரை ஏமாற்றி ஒரு ஸ்பெஷல் மூவ் பண்ண போகிறீங்க, நீங்கள் பேசிக்ஸ் எல்லாம் கற்றுட்டீங்க, இப்போ அட்வான்ஸ் மூவ் கற்றுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு சொல்லி காட்டுவாங்க. ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆபி 1-2 பஞ்சஸை பேக் டு பேக் வந்து நம்ம ஆணுக்கிட்ட பண்ணிட்டு இருப்பா. அப்படி ஆண் அங்குட்டே இருப்பான். கையில் ஜாப்னு சொல்லி டக்குன்னுட்டு கிராப் பண்ணிடுவான் அவன் காலை, ஆணோட லெக்கை. ஃபைனலி நம்ம ஆபின்ட்டு டேக்கிள் பண்ணிடுவான், சிங்கிள் லெக் டேக்கிள் பண்ணிடுவான். இந்த லைஃப் ஸ்ட்ரீமில் வந்து டைவான், சுமோ வீரன், கிம்மெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கிம்மு மட்டும் பார்த்து ஷாக் ஆகும், ஏன்னா கிம்முக்கு தெரியும் இந்த டேக்கில் அவனுக்கு ஒக்காகாதுன்னு. கையில் ப்ரெசென்ட்டில் கட்டுவாங்க. ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டேக்கில் வந்து இவன் கவுண்டர் பண்ணியிருப்பான். அது கவுண்டர் எப்படின்னா, அட்டாக் ப்ளஸ் டிஃபென்ஸ் ரெண்டும் சேம் டைமில் பண்ணியிருப்பான். ஆபியை தரையோட சேர்த்து அம்பியிருப்பான் பாடியை வச்சு. செகண்ட் அவன் லெக்கை வச்சு ஆபியோட ஃபேஸ்லேயே கிக் பண்ணியிருப்பான். அப்படி அப்படியே சொல்லுவான், இந்த மாதிரி பிரிசனில் நிறைய பேர் என்னை டேக்கிள் பண்ண வந்தாங்க, பட் யாராலையும் என்னை டேக்கிள் பண்ண முடியல, நான் 1000 டேக்கிலேருந்து தப்பிச்சவன், அவன் டேக்கில் என்கிட்ட ஓகே ஆகாது அப்படி சொல்லிட்டு இருப்பான். இப்போ கிம்மை தான் காட்டுவாங்க. கிம் சொல்லுவான், இந்த மாதிரி நீ டேக்கிள் பண்ண முன்னாடி அந்த பாக்ஸை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லுவான். அப்போ கோழிமனையை சொல்லுவான், அந்த மாதிரி நிறையா பாக்ஸ் அவுட் சைட் பாக்ஸ் இருக்குது, எப்படி டேக்கில் டிஃபெண்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியும், ஆனால் நம்ம அதுக்காக பண்ணலை, நம்ம பண்ணதே மெயின் யூஸ் தான். ஒரு அவுட் சைட் பாக்ஸருக்கு முக்கியமான லெக் மூவ்மெண்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு லெக்கை கேப் ஆகிட்டீங்க, அடுத்து இந்த மூவ் பண்ணுங்க சொல்லுவாங்க. பாபின்ட்டு டை பாக்ஸிங் ஸ்டைலில் அவன் லெக்கை வந்து ஹிட் பண்ணிடுவான் நீயை வச்சு. ஆனாலும் நல்லா ஃபாஸ்ட்டாக பழையபடி மூவ் பண்ண முடியாது, டார்ச் பண்ண முடியாது. இப்போ அவன் லெக் இன்ஜுரி ஆனதால் ஆபி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். கடைசியில் ஒரு லேயே சக்ஸஸ் ஆகிட்டான். இப்போ நம்ம ஜாக்சன் ஹாப்பி ஆகிடுவான், ஆபி ஒரு லேயே ஜெயிச்சிடுவான் அப்படின்னு. வீடியோ வந்து ஜூனு பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஜூனும் 2-4 பேசிட்டு இருப்பாங்க. அப்போ 2-4 கேட்பான், ஏங்க பாஸ் நீங்கள் 2 பேர்த்தையும் அவங்கள அடிச்சுக்க விட்டீங்க, நீங்கள் நினச்சா நிப்பாட்டிக்கலாம்ல சொல்லிட்டு இருப்பான். அது ஜூன் சொல்லுவான், என் கம்பெனிக்கு ஒருத்தன் தான் தேவை, இவங்க 2 பேரில் எவன் சிறந்தவனோ அவன் வந்து சேர்ந்தா போதும், அதுக்கும் நான் பண்ணது எப்படி நீ கண்டுபிடிச்ச, உங்ககிட்ட நான் எதுவுமே மறைக்க முடியாது போல் தெரியுது 2-4 சொல்லுவாங்க. இந்த 2 மீனில் எது பெரிய மீனோ அது என் கம்பெனியில் வந்து சேர்ந்தா போக சொல்லுவாங்க. ப்ரெசென்ட்டை காட்டுவாங்க. ஃபைட்டில் கோழி மண்டே தான் சொல்லுவான், இந்த மாதிரி நீங்கள் அவன் லெக் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம், பட் அவன் பாக்ஸிங் ஸ்கில்லை ஸ்டாப் பண்ண முடியாது, ஸோ நீங்கள் அவன் லெக் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டோன்னே டக்குன்னு உங்கள் பொசிஷனுக்கு ஹோல்டு பண்ணி ஃபினிஷிங் மூவ் போடுங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் ப்ரெசென்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆபியை போட்டு அவன் பொழந்துருப்பான், ரெஸ்ட் விடவே மாட்டான். அப்பர் கட்டு ஜாபு அது இதுன்னு போட்டு ஆபியை கண்டினியூஸாக ஹிட் பண்ணிகிட்டே இருப்பான். ஆபிக்கு டைமே கிடைக்காது. கீழே ஆபின்ட்டு டக்குன்னு அவனை பேக் கிக் பண்ணி அவன்கிட்ட தப்பிச்சிடுவான். தப்பிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான். உடம்புலாம் ஆபிக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும், அடி வாங்கின அடியில்.
வீடியோ கிம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ கிம் சொல்லுவான், ஆபி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவன் யூஸ் பண்ணுற மூவ்ஸ் எல்லாம் யூஎஃப்சி ஃபைட்டிங்கில் யூஸ் பண்ணுற மூவு. அவங்க தெரிஞ்ச அனைத்தையும் யூஸ் பண்ணிட்டான். நீ அவன் ஜெயிக்க டவுட்டு தான் அப்படின்ட்டு இருப்பான் கிம்மு. பிரசன்ட்டு ஆபின்ட்டு ஒரு பஞ்ச் ட்ரை பண்ணுவான். அவன் டிஃபெண்ட் பண்ணாமல் டக்குன்னு டேக்கிள் சொல்லி வருவான். ஆனால் அதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டு அவனை தள்ளி விட்டுருவான். தரையாக தள்ளி விட்டு அவனை பகுட்டெல்லாம் உடஞ்சிருவான், ஆபியோட பகுட்டெல்லாம். அப்போ சொல்லுவான், ஓடாயிட்டா என்கிட்ட ட்ரிக் ஒர்க் ஆகும், எல்லா டாட்டியும் ஒர்க் ஆகாது ஆபி சொல்லிட்டு இருப்பான். ஜாக்சன் சொல்லுவான், எல்லாரும் ஆபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க யூடியூப்ல. எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாண்டா, எந்திரி சொல்லுவான். ஆபியால் எந்திரிக்க கூட முடியாது. இந்த வீடியோ பார்த்துக்க ரூபி அழுக ஆரம்பிச்சிடுவா. ஜாக்சன் அழுதுட்டு இருப்பான், ஐயோ ஆபியால் முடியலையே அப்படின்னு. ஆபி எந்திரிக்கலாம் ட்ரை பண்ணால் சுத்தமாக முடியாது. அப்போ ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி ஆபி இப்போ பண்ணி எந்திரிச்சுன்னா 500K ஏன் தரேன்னு சொல்லி வந்திருக்கோம். டொப்புன்னு பார்த்தா நம்ம ஆபி எந்திரிச்சிடுவான். கமலில் ஆபியை போட்டு கெட்டவாள் திட்டிட்டு இருப்பாங்க, என்னோட காசுனா எந்திரிச்சிருவியே அப்படின்னு. ஆபி என்னதான் எந்திரிச்சாலும் ஆபி முட்டியெல்லாம் பேர்ந்துருக்கும். ஆபியால் சரியாக்கும் நிற்க முடியாது. அப்படின்ட்டு ஆபி கூப்பிடுவான், நீ எங்கடா போகிற, வா இப்போ நீ ஃபைட்டே முடியல, அதுக்குள்ளே எங்கே போகிற சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான் ஆபின்ட்டு. வீடியோ கிம் பார்த்துட்டு இருப்பான். கிம் புலம்பிட்டு இருப்பான், இவன் எதுக்கு தேவலாம் போகலான்னு திரும்ப சண்டைக்கு வம்பிழுக்கிறான். இவனோட டேக்கிள் தான் ஒக்காவே மாட்டேது, ஆனால் டேக்கிலே பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்போ மாஸ்டர் சொல்லுவான், கிம் அவன் டேக்கிள் மட்டும் பண்ண பார்க்கல, அவன் டேக்கிளுக்கு அப்புறம் வேறு ஏதாவது மூவ் பண்ணலான்னு பார்க்குறான். ஐ திங்க் அவன் ஹேண்ட் கிரிப் தான் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ கோழி மண்டையை காட்டுவாங்க. கோழி மண்டையை சொல்லுவான், உங்களுக்கு டேக்கிளுக்கு அப்புறம் நான் ஹேண்ட் கிரிப் சொல்லித்தலாம் தான் இருந்தேன், பட் அந்த ஹேண்ட் கிரிப் மூவ் இந்த அவுட் சைட் பாக்ஸஸ்க்கு யூஸ் ஆகாது, ஏன்னா ரொம்ப குயிக்காக வேன்ஸில். ஆனால் உங்களுக்கு வேறு டெக்னிக் நான் சொல்ல தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபி டேக்கிள் பண்ண மாதிரி போவான். கையில் அவனும் டேக்கில் டிஃபெண்ட் பண்ணலாம் ரெடி ஆயிடுவான், கீழே குமிவான். அப்போ ஆபின்னு டக்கு அவன் ட்ரைனிங் பண்ணியிருப்பான், 2 கை வச்சு முட்டியை மேலே தூக்கி அவன் முட்டியை வச்சு டக்குன்னு அவன் ஃபேஸ்லேயே அடிச்சிடுவான் எதிர்பார்க்க டைம். அப்போது அவனுக்கு சிறுமுக்கியே உடஞ்சி அப்படியே பேக் பின்னாடி போயிடுவான். அவனுக்கே உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும். அது முடியறதுக்குள்ளே ஆபி திரும்ப வேகமாக ஓடி செகண்ட் ரெடி பண்ணலான்னு வருவான். செகண்ட் டைம் ஆன் டைம் கிளியர் ஆகிடுவான். கிளியர் ஆகி டக்குன்னு அவனுக்கு கூக்கு போடலான்னு சொல்லிட்டு ஓவர் ஹெட் பஞ்சுமே ஒரு பஞ்ச் ரெடி பண்ணுவான். அவன் இதை பார்க்க ரூபியில் அது பார்க்க கூட முடியாது, எல்லாம் சீரியஸாக பார்த்துப்பாங்க என்ன போகுதுன்னு. டைம்ட்டு ஆபி லெஃப்ட் லெக் போடலாம், ரைட் லெக் யூஸ் பண்ணிடுவான். காலை கடைசி நேரம் ட்விஸ்ட் பண்ணி அடிச்சு விட்ருவான். இவன் கையோட அவன் லெக் ரொம்ப நீளமாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு ஆபி தான் ஹிட் பண்ணிடுவான். ஹிட் பண்ணிட்டு அவன் நாக் அவுட் ஆயிடுவான். அப்படி சாப்டர் 44 முடியுது கைஸ். ரீசெண்டாக கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்கான ரெகுலராக நான் வீடியோ போட முடியல, சாரி ஃபார் தட் ஒன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கோட எனக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ரெகுலராக நம்ம ஸ்கெடியூல் படி ஃபாலோ பண்ணி வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, see you on another video. Until then, bye.